2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதாவது பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரவட்டிகிட்டே இருக்காங்க திமுகவினர் எப்பொழுதுமே இந்த போய பல்ஸ் தத்துவம் ஒன்று இருக்குல்ல, ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னியாக சொல்லலாம், அது உண்மையாயிரும் இருந்துச்சு. இந்த போய பல்ஸ் தத்துவத்தை கடைப்பிடிக்கிறது திமுகவுடைய வாடி. அவங்க பி டீம்னு எங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அனுப்பியிருக்கார். அப்போ திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும். பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை காப்பாற்றணும்னு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதாவது ஒரு பழமொழி உண்டு, அந்த பழமொழியை சொன்னா இப்ப நல்லா இருக்காது. ஆடு நனைகிறதுன்னு யாரோ கவலைப்பட்டது மாதிரி, ஆடு நனைகிறது யாரோ கவலைப்பட்ட மாதிரி ஒரு பழமொழி. அது மாதிரி அதிமுக திமுக எதிர் கட்சி. அதாவது அதிமுக காப்பாற்ற வேண்டிய அவசியம் இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நேற்று கூட்டணி 1998 புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது ஜனவரி 1, 1998 திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநாட்டிலே மதிப்புக்குரிய அத்வானி அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அன்னைக்கே பண்ணாங்க. ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா 90 அதே விமர்சனம் பண்ணாங்க, மதிப்புக்குரிய கலைஞர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா 99 அதே பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? ஆக இவங்களுக்கு வேணும்னா ஒண்ணு பேசுவாங்க, வேண்டாம்னா ஒண்ணு பேசுவாங்க. தாமரை மலராதன் இவர் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் வரணும், தேர்தல் அறிவிக்கணும், கூட்டணி பேச்சுவார்த்தை முடியணும், மக்கள் வாக்களிக்கணும். திமுக என்னைக்காவது தொடர்ந்து ஜெயிச்சிருக்கா? இதே மதிப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் கேள்வி வைக்கிறேன். திமுக என்றாவது மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறா? 1967 என்ன நடந்துச்சு? திமுக ஜெயிச்சு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிக்கவே இல்லை. பிறகு மைனாரிட்டி கவர்மெண்டா வந்துச்சு. இந்த தடவை எப்பெல்லாம் அதிமுக ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் திமுக ஆட்சி வந்திருக்கு. தவிர திமுக மக்கள் செல்வாக்கோடு என்னைக்குமே ஆட்சி வந்தது கிடையாது.